கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க சூழ்நிலையை குறித்து பயப்படுறீங்களா? அல்லது இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு கவலையோடு இருக்கீங்களா? இன்னும் இருக்கக்கூடிய இடத்தில் பாதிப்புகள் உண்டாகும் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வியாதியினால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனுஷங்க உதவி செய்வாங்கன்னு நம்பி ஏமாந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நீதி செய்கிறவர். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலுமிருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீதி செய்கிற கர்த்தர் அவருடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றி அப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மன தைரியத்தை தந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்திலே பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். சரீர பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவமானம், நிந்தை எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.